தன்னிச்சையாக புருஷனுடைய இது இல்லாமல் அவள் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. ஏன் நீங்கள் நினச்சி பாருங்கள், கை தானாத பாட்டுக்கு எதுவும் செய்ய ஆரம்பிச்சது, கால் தானாத பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சது, கை ஆடுது, கால் ஆடுது அப்படின்னா அது நல்ல காரியம் இல்லைங்க, அது ஒரு நோய். என்ன நோய் தெரியுமா? வலிப்பு. வலிப்புங்கிறது ரொம்ப பரிதாபமான நோய்ங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வலிப்பு வந்தாலும் நான் பார்த்துருக்கேன், அப்படியே ரோட்டில் கிடக்கிறத பார்க்குறேன். வலிப்பு வந்து அப்படியே கை காலெலாம் ஆடும், நுரை தள்ளும், பரிதாபமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். என்ன பிரச்சனை? மூளையில் ஏதோ பிரச்சனை, அதன் மூலமாக சரீரம் அப்படி இருக்குது. அவன் கையை ஆட்டக்கூடாதுன்னு பார்க்குறான், காலை ஆட்டக்கூடாதுன்னு பார்க்குறான், இந்த வயலண்ட் ஷேக்கிங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். ஆனால் அவனால் அமைதியாக இருக்க முடியலையே, கையை ஒழுங்காக வச்சுக்க முடியல, காலை ஒழுங்காக வச்சுக்க முடியல, அது ஆடுது. அதை அவனை ஒன்றும் செய்ய முடியல. அது ஒரு நோய், பயங்கரமான நோய். அது டாக்டர்கிட்ட போய் மருந்தை கொடுத்து அது வராதபடிக்கு பார்த்துக்கிட்டா தான் அவன் ஒழுங்காக வேலைக்கு போக முடியும், அவன் ஒழுங்காக எல்லாத்தையும் செய்ய முடியும். இல்லைனா இதை வச்சு இந்த சரீரத்தை வச்சு இயங்க முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் கெடுத்துரும், வேலையை செய்யக்கூடாது, கெடுத்துரும். அப்போ அந்த கன்வல்ஷன்ஸ் ஃபிட்ஸ் மாதிரி ஆகிடுது. அது ஒரு ஆரோக்கியமான காரியம் இல்லை, அது ஒரு நோய். வலிப்பு வந்தாலும் பார்த்துருக்குறீங்க. குடும்பம் அப்படி இருந்ததுன்னா அப்படி இருக்கும். வலிப்பு ரொம்ப பரிதாபமான ஒரு நோயின்னு சொல்கிறேன். வலிப்பு உழுந்து ஒருத்தன் கையை கால ஆடிட்டு இருந்தா, ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி தன்னிச்சையாக செயல்பட்டு, நீ யார் எனக்கு சொல்கிறது, உன் வேலையை பாரு, உன் முதுகு நீ சொரியா, எனக்கு சொல்லாத, நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் நினச்சதை நான் செய்வேன், என் இஷ்டப்படி நான் செய்வேன், அப்படி தான் நான் நடப்பேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த வலிப்பை விட மோசமான ஒரு நோய் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. குடும்பம் வெற்றி பெற முடியாது. பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில் நல்லா வளர முடியாது, அவளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அவள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் இதை கற்றுக்குவாங்க, இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிருவாங்க. எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஏன்னா மனைவி தன்னிச்சையாக செயல்படுகிறாள், எதையும் சாதிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. ரொம்ப கஷ்டங்க.